ஓம் நம சிவாய. வணக்கம் அன்பர்களே. இன்று நாம் காணப்போகும் ஆன்மீக தகவலுடன் கூடிய ஆன்மீக தலம் குன்றத்தூர் நாகேஸ்வரர் கோவில். சென்னையை சுற்றியுள்ள 9 நவகிரக தலங்களில் ராகு பகவானுக்கு உரிய தலமாகும். இத்தலத்தில் சிவபெருமான் நாகேஸ்வரராகவும் பார்வதி தேவியானவர் காமாட்சியாகவும் அருள் புரிகிறார். இக்கோவிலின் வரலாறானது புகழ்பெற்ற சைவ கவிஞரான சேக்கிழாருடன் தொடர்புடையது. சேக்கிழார் கும்பகோணத்திற்கு அருகிலுள்ள திருநாகேஸ்வரம் கோவிலுக்கு சென்றுள்ளார். அத்தலத்தின் இறைவனால் ஈர்க்கப்பட்ட சேக்கிழார் தினமும் அவரை தரிசனம் செய்ய விரும்பினார். இதனால் அவர் தனது சொந்த ஊரான குன்றத்தூரில் அதே போன்றதொரு கோயிலை கட்ட விரும்பினார். சேக்கிழார் சிவலிங்கத்தை சுற்றி நாகாபரணம் அமைத்து தெய்வத்தை நிறுவி இறைவனுக்கு ஸ்ரீ நாகேஸ்வரர் என்று பெயரிட்டார். திருநாகேஸ்வரத்திற்கு நேராக வடதிசையில் இத்தலத்தை அமைத்து வட நாகேஸ்வரம் என்று அழைத்தார். சிவலிங்கத்தை சுற்றியுள்ள நாகாபரணம் நவகிரகங்களில் ராகுவை குறிக்கும் என்று நம்பப்படுகிறது. இத்தலத்தில் ராகுவுக்கான பூஜைகள், பரிகாரங்கள் மற்றும் ராகு கேது பெயர்ச்சி விழாக்கள், ராகு காலத்தில் சிறப்பு பூஜைகள் போன்றவை நடைபெறுகின்றன. கோயிலில் நாகேஸ்வரர் மட்டுமின்றி சிங்க வாகனத்துடன் கூடிய காமாட்சி அம்மனுக்கு தனி சன்னதி உள்ளது. சேக்கிழார், சோமஸ்கந்தர், நடராஜன், சூரியன் மற்றும் பல்வேறு தெய்வங்களுக்கான உற்சவர் சிலைகள் உள்ளன. வெளிப்பிரகாரத்தில் நவகிரகங்களுக்கென தனி சன்னதி உள்ளது. இக்கோயிலின் தலவிருட்சமாக செண்பக மரம் உள்ளது. கோயிலின் தென்கிழக்கில் மிக பெரிய அழகான சூரிய புஷ்கரணி எனப்படும் தெப்பக்குளம் உள்ளது. கோயிலில் சுமார் 45 சோழர் கால கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. ராகுவின் பாதகமான அம்சங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் ராகு கிரக மாற்றத்தால் பிரச்சனைகளை எதிர்கொள்பவர்கள் இத்தலத்திற்கு வந்து நன்மைகள் பெறலாம். இறைவனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் செய்து வழிபடலாம். இத்தலத்தில் ஏப்ரல், மே மாதங்களில் சித்ரா பௌர்ணமியையொட்டி 10 நாட்கள் பிரம்மோற்சவ விழா கொண்டாடப்படுகிறது. 8ஆம் நாள் திருவிழாவில் நால்வர் எனப்படும் அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர் ஆகியோருடன் சேர்ந்து சேக்கிழாரும் இறைவனை சுற்றி ஊர்வலமாக செல்கின்றனர். சிவன் மற்றும் அன்னை பார்வதியின் திருமண விழா சித்ரா பௌர்ணமி என்று கொண்டாடப்படுகிறது. சிவபெருமான் பாம்பு வாகனத்தில் ஊர்வலமாக வருகிறார். காணொளியை கண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. நமது அடுத்த காணொளியில் சென்னையின் புறநகர் பகுதியான கோவூரில் அமைந்துள்ள புதன் பரிகார ஸ்தலமான ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலை பற்றிய புராணங்களையும் சுவாரஸ்யமான தகவல்களையும் காண்போம்.